வாங்க வாங்க வாங்க. நிறுத்துங்க, அம்பாசிடர் கார் நிறுத்துங்க, அம்பாசிடர் கார் நிறுத்துங்க, அம்பாசிடர் கார் நிறுத்துங்க, நிறுத்துங்க, நிறுத்துங்க. சுவாமி யார் நீரு, ஏன் காரை நிப்பாட்டு நீரு? சாரி மாமா, இது சாரி மாமா, காளிங்கராயத்து கல்யாணத்துக்கு போயிட்டு இருக்கோம், பஸ்ஸை மிஸ் பண்ணிட்டோம். மண்டபம் வரைக்கும் கொஞ்சம் லிப்ட் பண்ணேன்னா ரொம்ப நல்லா இருக்கும். ஐயோ, நாங்க கூட அந்த கல்யாணம் தான் போயிட்டு இருக்கோம். நம்ம மனுஷாலா போயிட்டு இந்த சின்ன ஹெல்ப் கூட பண்ண மாட்டோம். காரே முத மாதிரிதான் ஏறும். தேங்க்யூ. சேத்த பொறுங்க, மாமி வந்திருக்கா. ஓஹோ, மாமி ஆக்ஷன் வந்திருக்கீரா? மாமி எங்க? அது அவ எப்போ சுடிதார் போடுறது வழக்கம். கல்யாணத்துக்கு போறச்ச மடிசார் கட்டணும்னு ஆசைப்பட்டா, சரி கட்டிக்கோடின்னு சொன்னேன். அவ சரியா சொருவுல சொருவின் இருக்கா, மரத்துக்கு பின்னாடி நின்னு. பட்டு ரெடியோ? வந்துட்டேன் மாமா காத்துட்டு இருக்கா, வந்து ஏறடி. என்ன இப்படி படுத்துரு? உடவு சொல்றதுன்னு போயிருந்தேன், அதுக்குள்ள அவசரம். இவதான் என் ஆத்துக்காரி பட்டு. இவ தோப்புறார் பெரிய பயில்வான். இடிச்ச இடியிலே தெரியறது. நீங்க பையனாத்துக்காரா பொண்ணாத்துக்காரா? என்ன அப்படி கேட்டு? நான் பொண்ணாத்துக்காரன். கல்யாண பொண்ணு என் ஒய்ஃபுக்கு க்ளோஸ் ஃப்ரெண்டு. இந்த மாமியை பாக்குறச்சே நேக்கும் க்ளோஸா பழகணும் போல தோணுதுல. ஐயோ, நிறைய சுவாமி அழுத்துக்கிறீர். பழக, க்ளோஸா பழக, எனக்கு ஆட்சேபனே இல்ல. நன்னா பழகு. அடி பட்டு, நோக்கு பை சான்ஸ். பழகுங்கோ பழகுங்கோ. கார்ல ஏறுங்கோ ஏறுங்கோ. நீங்க துறங்கோ துறங்கோ. வாங்க வாங்க. போங்க, ஏறுங்கோ ஏறுங்கோ. உட்காருமா, வெக்கப்பட்டு இருக்காத. சுவாமி, எம்பி வர நேரமாச்சு. யாராவது சந்தேகப்படுறாம இருந்தா உடனே அரெஸ்ட் பண்ணிடுங்க. எஸ் சார். என்னப்பா செக்யூரிட்டி எல்லாம் கரெக்டா இருக்கா? இருக்கு சார். நாலா பக்கம் ஜாக்கிரதையா இருக்கணும். என்ன புரியுதா? பி அலர்ட். போட்டோ விட்டுறாதீங்க. நீங்க உள்ள போங்க சார். நீங்க ரவுண்ட்ஸ்ல இருங்கய்யா. எல்லாம் கரெக்டா ஆக்டிவா இருக்கணும். ஏதாவது தப்பு நடந்துச்சு, ஐ வில் டேக் சிவியர் ஆக்ஷன். பட்டு, குயிக்கா வாடி. வந்துடுறேன். போலீஸ்லாம் நிறைய இருக்கா? மாட்டணும், கஞ்சி கஞ்சி ஆகிடுவோம். இருங்கோ, வந்துட்டோம். நம்மாத்து கல்யாணம் வாடி. எக்ஸ்கியூஸ் மீ. நான் இல்ல, மாட்டிட்டோம். கஞ்சி கஞ்சிதான். இந்த கட்சி உங்களுதுங்களா? ஏன்பா, இது என்ன ரத்தின கம்பளமா? பின்னாலேயே துரத்திட்டே வர்றியா? வாங்கிக்கோடி. என்னது? சரி வாங்க மாமி. மாப்பிள அப்பா எம்பியை காணோம். வாங்க வாங்க. நமஸ்காரம். நீங்க யாரு? என்ன இப்படி கேட்டுட்டே? நாங்க மாப்பிள வீடாக்கும். என்ன என்ன நோண்ணா? என்ன எடுத்து சொல்லுங்க. என்ன அப்படி கேட்டு? மாப்பிள்ளையோட தோப்பனார் எம்பி எலெக்ஷன் நிக்கிறதுக்கு என்னுடைய சிவாசானாக்கும். உனக்கு தெரியுமா? சரி சாமி, நீங்க போங்க. உமக்கு புரியுது, உங்க பிள்ளையான புரியல. சொல்லி வை. ஐயிலே நான் ஒரு ரவுடியாக்கு. என்ன நினைச்சிட்டு இருக்க? வாங்க. நில்லுங்க. கார்ல ஏறச்ச பொண்ணு வீட்டுக்காரன்னு சொன்னீர், இங்க வந்து மாப்பிள்ளை வீட்டுக்காரன்னு சொல்றீரா? எப்படி அது? ஆமா, அதெல்லாம் தப்பு. எனக்கு பொண்ணு வீடுதான். எனக்கு மாப்பிள்ளை வீடுதான். மாப்பிள்ளை வீடு பொண்ணு வீடு சேர்ந்தா தான் கல்யாணம். இது உனக்கு புரியாதா? என்ன அனாவசியமான கொஸ்டின் பண்ணிட்டு இருக்கு? ஏய், இதுக்கு தாண்டி கல்யாணத்துக்கு வரைச்சு ஒரு கட்டி கொண்டு வரணும். கண்ட பையன்ல கொஸ்டின் பண்ணா எடுத்து சீவி போட சீவி. என்ன எனக்கு பசி தாங்க முடியல. என்ன கொஞ்சம் சும்மா இருக்கா? என்னடா? எவர்திங் ஓகே. எவர்திங் ஓகே. கொஞ்சம் நில்லும். வந்துட்டான் கொஸ்டின் பிறந்தவன். என்ன ஓய்? அபச்சாரம் ஓய். பூனால வளம் போடணும். இப்படி இடம் போட்டு இருக்கிற கிரகச்சாரம். இடம் போட்டா அமங்கலமாச்சே. சாரி ஓய், இதுக்கு தான் ஓய். கல்யாணமும் திவசம் ஒரே டேட்ல வரக்கூடாது. ரெண்டும் ஒரே டேட்ல வந்ததுனால கன்ஃபியூஸ் ஆகி மாமா இங்க வந்துட்டேன். இப்ப என்ன கெட்டு போச்சு? இந்த தோல்ல தொங்கறத இந்த தோல்ல மாட்டா தொங்காதா? கலட்டி ஆணில மாட்டினா கூட தொங்கும் ஓய். அதுக்கு இல்ல ஓய். என்ன நொய்யின்ற? நீ ரொம்ப பேசுற. சமய கட்டு கழிச்சிட்டு போய் கொள்ளிக்கடி எடுத்து வாயில வச்சுடுவேன். கொசப்பேட்ட கேடி மாதிரி என்ன பேசுறேன்? மாமி, கல்யாணத்துக்கு மனுஷா எல்லாம் வந்திருக்கா? கல்யாணத்துக்கு மனுஷால் தான் வருவா, பின்ன அனிமல்ஸ் தான் வரும். உங்ககிட்ட பேசுறேன் ஓய். நான் அவள்கிட்ட பேசிட்டு வந்துடுறேன். என் ஒய்ஃபை ஜாக்கிரதையா பாத்துக்கோங்க. நீங்க போங்க, நான் பாத்துக்கிறேன். நெல்லிக்கனி அப்படியே காக்கா கொத்திட்டு போயிடும். மாமிக்கு பேர் என்ன? அலமு. குழம்புன்னு வச்சிருந்தா பெசஞ்சாலும் சாப்பிட்டுக்கலாம். வாங்க. என்ன மாரு, என்ன ஏடி சும்மா நோண்டிட்டே இருக்க? அது வருதுண்ணா. அதுனா
அது வருதுண்ணா. அது என்ன எது? இதுண்ணா. பின்னால எல்லாம் கும்பலா குந்திட்டு இருக்கா, அப்படியே பேசாம மடிசாலியே போயிடு. என்ன பேத்துற? ஐயோ ராமா ராமா, இதெல்லாம் போய் ஆம்பளையாட்ட கேட்டு இருப்பாளோ? நோக்கு என்ன பாத்ரூம் தானே போவோம். நேக்கு ரொம்ப அர்ஜென்ட் தான், வா 2 பேரும் போயிட்டு வந்துடலாம். நாங்க வரப்படாது. பொம்மநாட்டிக்குள்ள என்ன வைக்க வேண்டியிருக்கு? என்ன? சும்மா ஜமாயே என்ன? போடி. மாமி, நோக்கு பாத்ரூம் வரல? எதுக்காக கேக்குறீங்க? நேக்கு வெரி அர்ஜென்டா வருது. உங்க பக்கத்துல உட்கார்ந்தே தப்பு. அங்க போய் உட்கார்ந்தா கூட வரும். சுவாமி வந்துட்டா. கொஸ்டின் கொன்னப்பமாகுது. என் ஆத்துக்காரி எங்க போய்? போய் உன் ஆத்துக்காரி என் ஆத்துக்காரி சேர்ந்து பாத்ரூம் போயிருக்கா. அதுல ஒண்ணும் தப்பு இல்லையே. அவன் 2 பேரும் சேர்ந்து போனதுல தப்பே இல்ல. ஓய் இப்படி ஒத்து போயிட்டா ஒரு குடும்பத்திலே குழப்பமே வராது. குழந்தைங்க பிகர் மட்டும் கொஞ்சம் மாறி இருக்கும். வீட்டுல பாத்ரூம் போறப்போ ஆட்டுக்காரன் தான் அடிச்சுட்டு போக இருக்கு. உட்காரு. ஏண்டி போயிட்டு வந்துட்டியா? மாமி ஏன் ஒரு மாதிரியா இருக்கா? ஒண்ணும் இல்ல, பாத்ரூம் போகணும்னா போயிட்டு வந்தோம், அவ்வளவுதான். எப்படா சமாளிச்ச? ஒரு வழியா அட்ஜஸ்ட் பண்ணிட்டோம் இல்லையோ? அட்ஜஸ்ட் பண்ணிட்டியா? அது புது இடம் பாருங்க. இன்னும் 2-3 மேரேஜ் அட்டன் பண்ணிட்டா சரியா போயிடும். இல்லடே? ஆமாண்ணா. என்ன எம்பி வந்திருக்காரு? இவர்தான் ஏன் மாப்பிள்ளையோட அப்பா. ஓஹோ. நாளை ஆயிடுத்து, பொன்னாசி வாங்க. மாமா, மாமி, சீர் வரிசையில எடுத்து வச்சாச்சு. கொஞ்சம் சரியா இருக்கணும், வந்து பாக்குறீங்களா? நாங்க இதுக்கு வந்து பாக்கணும். இவன் நல்லா பாப்பா, இவன் அழைச்சிட்டு போங்க. வாய் மாமி லட்சணமா இருக்கா, மங்களகரமா இருக்கா. இவர் ஆசையா கூப்பிடுறார், அழைச்சிட்டு போவாய். ஓய், நேக்கு ஒண்ணு மட்டும் இப்ப படுது. ஓய், என்ன உங்க கார்ல வந்தது தப்பு. ஓய், வாங்க. இரா வர்றா, இரா பாடி. வாங்க வாங்க உள்ள போலாம். சீர் வரிசையில எப்படி வச்சிருப்பா? ரொம்ப பரப்பி வச்சிருப்பா, வந்து பாரு. வாங்க பாருங்க. எங்க சீரு? எங்க வரிசை? சீரு வரிசையா? பே. என் தங்கச்சி கழுத்துல தாலி ஏறட்டும், அப்புறம் வந்து உங்களை கவனிச்சுக்கிறேன். அண்ணே அண்ணே அண்ணே, ஒரு பெரிய பார்ட்டி வந்திருக்கு. ஏய், இன்னைக்கு மூடு அப்செட்டா இருக்கு, நாளைக்கு வர சொல்லு. என்ன மூட அம்சட்டு? 1000 மூட்டை நெல் கொண்டாந்துருக்காரு. 1000 மூட்டை நெல்லா? ஆ. பாத்தி எங்கடா? இந்த இருக்காரு. பண்ணாட கூப்பிடுறா. ஐயா வாங்க வாங்க. இவர்தான். வணக்கம். ஐயாவுக்கு எந்த ஊருங்க? கொட்டாம்பட்டி. கொட்டாம்பட்டியில எல்லாம் மில் இல்லாமலாம் நெல்லரைக்கு இந்த ஊருக்கு எல்லா ஊரும் இல்லையும் கணக்காக்குறேன். ஒரு வயல ஒழுங்கா சொல்றது இல்ல. இந்த ஊர் மில்லு தான் கரெக்ட்னு சொன்னாங்க. கரெக்ட். உலகம் உருண்டேன்னு அமெரிக்காக்காரன் கண்டுபிடிக்கல, ஐயம் தான் கண்டுபிடிச்சது. உங்களுக்கு என்ன டவுட்னு கேளுங்க, நான் கிளியர் பண்றேன். 1000 மூட்டை நெல் அரைச்சா எத்தனை மூட்டை அரிசி கிடைக்கும்? 500 மூட்டை. 500 மூட்டை அரைச்சா 250 மூட்டை. 100 மூட்டை அரைச்சா 50, 50 அரைச்சா 25. இது உலக வழக்கம் தானுங்களே. கைய நீட்டு. இது எத்தனை நெல்லு? 2 நெல்லுங்க. இந்த 2 நெல்லு அரைச்சா எத்தனை அரிசி வரும்? 2 அரிசி வருங்க. 2 நெல்லு அரைச்சா 2 அரிசி வரும். ஆமாங்க. அப்போ 1000 மூட்டை நெல் அரைச்சா 1000 மூட்டை அரிசி வரணும். 500 மூட்டை நெல் அரைச்சா 500 மூட்டை அரிசி வரணும். ஏண்டா யார ஏமாத்த பாக்குறேன்? ஏ மோசக்காரா, ஐயா. எத்தனை பேரை ஏமாத்துறேன்? ஐயா கொஞ்சம் இருங்க. நீங்க கேட்ட கேள்வி கரெக்டான கேள்வி. அண்ணே, நீங்க கணக்குல மாட்டிக்கிட்டீங்க. ஆமா, நீ கால்குலேட்டர், உன் பேர அவரு. சார், தயவு செஞ்சு உங்க 2 கண்ணை மூடிக்கங்க.
இப்போ ஒரு கண்ணை மட்டும் ஓபன் பண்ணுங்க சார். இது என்னங்க சார் இது? செருப்பு. நான் என்ன பருப்பு நான் சொன்னேன். இது எத்தனை செருப்புங்க சார்? செருப்பு. இப்ப 2 கண்ணையும் திறங்க சார். இப்ப இது எத்தனை செருப்புங்க சார்? ஒரு செருப்பு. அது எப்படிங்க சார்? நீங்க ஒரு கண்ணால பாக்கும்போது ஒரு செருப்பு தெரிஞ்சது. இப்ப நீங்க 2 கண்ணால பாக்கும்போது 2 செருப்பு தெரியணும்ல சார்? தெரியலையே. தெரியலன்னா செருப்பாலே அடிப்பண்டா. ஏண்டா கொட்டாம்பளை புட்டு வந்திருக்கேன் பைத்தியம் புடிச்ச நாயே. எங்கடா உன் நெல்லு? நெல்லா? இனிமே தான் வயலே வாங்க போறேன். என்னது? வாங்கி நட்டு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணி இவன் தலையை உள்ள விடுறான். ஐயோ இன்னைக்கு காலையில ஹலோ எவரிபடி குட் மார்னிங். மிஸ் அண்ட் மிஸ்ஸஸ் தைக்குளமே, நீங்க எல்லாம் ரைஸ் மில்ல வேலைக்கு சேர்றதுக்காக இன்டர்வியூக்கு வந்திருக்கீங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல இன்டர்வியூ நடக்க போகுது. அதுக்கு முன்னாடி உங்க ட்ரெஸ் எல்லாம் கரெக்ட் பண்ணிக்கங்க. எல்லாரும் ட்ரெஸ் கரெக்ட் பண்ணிக்கிட்டீங்களா? அதோ சூப்பர்வைசர் சுப்பிரமணியம் வருகிறார். பழனி, ஊர்ல இருக்கிற வயசு பொண்ணுங்க எல்லாம் வந்துட்டாளுங்களா? எல்லாம் வந்தாச்சு. செலக்ஷன் ஆரம்பிக்கலாமா? ஆரம்பிக்கலாமே. டேக் இட். ஹாய். ஐயோ, ஆரம்பமே அசத்தலா இருக்கேடா. உன் பேர் என்ன? பொன்னாத்தா. அது என்ன பின்னால ஒரு ஆத்தா? அந்த ஆத்தாவை கட் பண்ணி போடு, பொண்ணுன்னு வெச்சுக்க. நீ ஓகே, யூ ஆர் செலக்டட், யூ கோ நெக்ஸ்ட். இங்க உன் பேர் என்ன? ருக்கு. ஐயோ, பேர்லயே ஒரு கிக்கு. நீ பாக்குற பார்வையிலுக்கு. உன் வயசு 16. ஐயோ, அந்த 16 டச் பண்ணாத தாயே, அது எங்க காதுல தேனா வந்து பாயுது. 14 வயசு வந்து மயிலே மயிலே எங்களை பாடா பாடுத்து தடி மயிலே மயிலே. டபுள் ஓகே, கோ கோ கோ. ஏண்டா காட்டி யானைக்கு பிறந்தவன இந்த இளவு கருமாந்திரத்துல ஏண்டா லைன்ல நிக்க வைக்கிறா? உங்க வீக்கெண்ட் தெரிஞ்சா பவுடர் போட்டு வந்திருக்கு. பவுடர் போட்டு வந்தா பாட்டி எல்லாம் கிளியோ போட்டு ஆகிட்டு வரா. பாரதேஷ் நாய, உன் பேர் என்ன? சங்கீதா. சங்கூதர வயசுல சங்கீதா. இந்த பார், இன்னும் ஒரு நிமிஷத்துல இங்க இருந்து ஓடி போறேன். இல்ல உனக்கு நான் சங்கூதிடுவேன். ஓடிப்பா. ஐயோ, இந்த பார், விளக்கெண்ணை மூஞ்சி தடவி டிக்கிட்டா தேறதா? இந்த பார், இந்த மாதிரி செலக்ஷன் எல்லாம் பிடிக்க பிடிக்காது. என்னத்த பாக்குறது நீ? அங்க பாருங்க. பாக்குறாங்க. காசெல்லாம் ஒண்ணும் வேணாம், சும்மாவே. நீங்க சும்மா செஞ்சிட்டாலும் நாங்க அப்படியே அசந்து அழுத்து தான் போயிருவோம். இங்க இருக்கிற நெல்லெல்லாம் வீணா போயிருவோம். வேலை வேணா போ. டேய் பழனி, என்ன ஏமாத்திட்டியாடா. என்னண்ணே இப்படி ஒரு அசத்தல் கட்டிய சென்டரா கொண்டு வந்து நிக்க வச்சிட்ட. அது ஏன் செட்டப்னே? ஆட பரதேசி நாயே, இது முதல்லயே சொல்ல வேண்டியதாடா. உங்களை ஒரு வார்த்தை கேட்கணும்ல. என்னது கேக்குறது? நீ கேட்டு நான் வேணாம்னு சொல்ல போறேன். இந்த பாருமா, நீ நேரா வந்துருமா நாளைக்கு. போ, நேரா ஏன் ரூமுக்கே வந்துரு. என்னடா தலை இது? சூப்பி போற தேங்காய் குறும்பியாட்டு இருக்கு. இந்த தலையை வச்சு என்ன பண்றது? ஆவண்ண பாட்டி பாட்டி வச்சு பாக்கடிக்க சொல்றியா? எப்படியாவது முயற்சி பண்ணி உங்கள்ட்ட வேலை ஆகத்தான். அந்த முயற்சின்னா டபுள் மீனிங் பேசுற நீ பழனி. சில நேரங்கள்ல எனக்கு நீ நல்லதும் பண்ற கெட்டதும் பண்ற. இந்த கை போறது கால் போறதுல வச்சு நான் என்னடா பண்றது? You are selected. You are selected. You are unselected. You are selected. போ. You are cricket match ball ஆட்ட. போ போ. அடுத்து என்ன? அடுத்து நம்ம கணக்கு தான். Yes, you are correct. Yes. ஏய் பழனி, என்னடா சுறுசுறுப்பு இல்லாம இருக்கிற? நேத்துக்கே நான் இதெல்லாம் அழ சொன்னல. அல்றா. அம்மா எந்திரமா. டேய், என்னடா பண்ண? இந்த பொண்ணு தானே. நான் தவிட்ட சொல்றேன் போடா. அல்றதுக்கு தான் நான் இருக்கேன்ல. அம்மா. மாமா. அட மாப்ள, டேய் கட்ட பொம்மு. எப்படா வந்த? டேய் மாப்ள, எப்போ வந்த? நான் வந்தது இருக்கட்டும். அம்மா, இவங்களுக்கு எல்லாம் வேலை இல்லைன்னு சொன்னீங்களாமே. ரெக்கமெண்டேஷனா? மூஞ்சி அப்படியே தரையில வச்சு தேய்ன்னு தேய்ச்சு விடுவேன். மாமா. டேய் கட்ட பொம்மு, நீ மில்லுக்கு ஓனரா இருக்கலாம். நான் சூப்பர்வைசர். யாருக்கு என்ன வேலை கொடுக்கணும் எனக்கு தான் தெரியும். இந்த தேஞ்சதுக்கு என்ன வேலை கொடுக்கறது? அவங்களுக்கு தகுந்த வேலை ஏதாச்சும் இருக்குல்ல, ஏதாவது செஞ்சுட்டு போட்டுமே. இதுக்கு தகுந்த ஒரே வேலை என்னது? தான். உட்கார்ந்து பேன் பாக்குறது. பாரு, உள்ள போய் இவனுக்கு பேன் பாக்க சொல்லு. அவர் இப்படிதான் ஏதாச்சும் பேசிட்டு இருப்பாரு. நீங்க போங்க, ஏதாச்சும் வேலை போட்டு கொடுப்பாரு. நீங்க போங்க. நீங்க மவராசனா இருக்கணும் தம்பி. அப்ப நாங்க மானம் கட்டி ரோட்ல இல்லமா அடிச்சுனா பொண்ணாட நாய்கள தாவாங்குடியில பிஞ்சு போய்டா. மாப்ள, ஐட்டு கவனிச்சியா? என்ன இதெல்லாம் பார்க்க சொல்லிட்டு இருக்கீங்க? என்ன அவர்தான் பொண்ணுடா வெக்கப்பட்டு வரல. வெக்கத்தை தூக்கி கொஞ்ச நேரம் கக்கத்துல வைக்க சொல்றா. சரி, இந்த ஐட்டு தூடு. உள்ள இருக்கிற ஐட்டங்களை கவனிப்புமா? ஐட்டமா? அட 5016, 5017, 5020, 5023. இதெல்லாம் நெல்லு தானே? என்ன பல்லா?
இந்த லொல்லு தானே வேணாம். போற மாப்பிள. ராமு விடாத. 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 மாமா பிடிங்க மாமா. மாமா ராமா போங்க மாமா. அட எங்க ஓட்ட வண்டியில போகுது? பஸ் சொன்னீங்க. அட பிடி பிடிங்க மாமா. மாப்பிள. மாமா அட பிடிங்க பிடிங்க. அண்ணா. ராமு ஏய் ராமு டேய் நில்லுடா. மாமா டேய் ராமு. ஓடுங்க மாமா. வாங்க ஓடுங்க மாமா. ஐயோ எங்க ஓடுது பாங்க. பிடி பிடி. செவுத்த தாண்டுடா. எங்க போச்சு? மாமா ஆட்ட காணும். மாயமா மறைஞ்சு போச்சு. நான் நேத்தே சொன்னேன் இதெல்லாம் தள்ளி போடக்கூடாது. இளங்குட்டி அடிச்சு குழம்பு வச்சு தின்னு போடலான்னு கேட்டியா நீ? அட நீங்க ஒண்ணு மாமா. நான் ராமு காணும் தேடிட்டு இருக்கேன். ஆமா. குழம்பு வைக்கிறத பத்தி பேசிட்டு இருக்கீங்க. ஆட்டுக்கு பேர் ராமு, நாய்க்கு பேர் சோம்பு. போங்கடே. மாமா மாப்பிள மாட்டிக்கிச்சு. மாட்டிக்கிச்சு. ஆமா ராமு இதுக்குள்ள எப்படி போச்சு? அட எதுக்குள்ள போனா என்ன அமுக்க வேண்டியதானே? இருடா தூக்குற ஓடி போயிருமல்ல. ஆமா. நான் ஒரு கையில தூக்குறேன், நீ ஒரு கையை உள்ள விட்டு அமுக்கு. டேய் என்ன நண்டா பிடிக்கிற சும்மா தேடுற? கால் கையில மாட்டல மாமா. யாரா அவன் கை கிடைக்கல கால் கிடைக்கலன்னு எது கிடைச்சாலும் போடுறா. என்ன சைடுல விடுறா, நடுவுல விடுறா. என்ன கிடைச்சதா? இல்லையே. சரி தள்ளிக்கு நான் விடுறேன். கிடைச்சிருச்சு. விடாத அமுக்கு அமுக்குடா. எங்க போற? வா. நீயா? அப்பா பிடி இரும்பு பிடியா இருக்கு. மாமா எது காட்டுக்குடி பிடிச்சான்னு கேளுங்க மாமா. என் தோட்டத்துக்குள்ள எது நுழைஞ்சாலும் பிடிக்கிறது மட்டும் இல்ல, கட்டி போட்டுருவேன். ஓஹோ உங்க தோட்டத்துக்குள்ள பாம்பு நுழைஞ்சா புடிச்சு கட்டி போட்டுருவீங்களா? எனக்கு பிடிச்ச பாம்பா இருந்தா கட்டி போட்டுருவேன். மாப்பிள அடேங்கப்பா இது மீறின கைடோ. எதுக்கு மாமா தேவையில்லாத பேச்சு? ஆட்டுக்குட்டி வாங்க மாமா. ஆட்டுக்குட்டி வாங்க மாமா. ஆட்டுக்குட்டி வாங்க மாமா. அஜ்ஜோ நீ குடுத்துருமா, இவன் இம்சை தாங்க முடியல. ஏன் அவர் நேரா என்கிட்ட வந்து பேச மாட்டாரா? ஐயே அவன் கூச்ச சுபாவம் உள்ளவம்மா. பொம்பளைங்களை கண்டா ஓடுன்னு ஓடுவான். சினிமாவுக்கு போனா கூட பொம்பளைங்க குடிக்கிற சீன் வந்தா முக்காடு போட்டுக்குவான். அவனுக்கு ஒண்ணு கூச்சப்படுற மூஞ்சியை பாரு. வயசு பொண்ணு தோட்டத்துல தனியா இருப்பா, ஆட்டுக்குட்டி விடுற மாதிரி விட்டுட்டு நைஸா உள்ள புந்துட்டாரு. இவருக்கு ஒண்ணும் தெரியாது. மாப்பிளே இது கனமான பாட்டிடோ. உண்மையிலேயே அவன் கூச்ச சுபாவம் உள்ளவன். ஆஹா, அப்ப நாளைக்கே கல்யாணம் ஆகி பொண்டாட்டி வந்து இவர் பக்கத்துல படுத்தா என்ன பண்ணுவாரு? அது ஏன் பொண்டாட்டி? அப்ப நான் என்ன வேணா பண்ணிக்குவேன். அத கேட்க இவ யாரு மாமா? அப்ப நானே ஒருவேளை உன் பொண்டாட்டியா வந்துட்டா? இது சிக்கல் தான். இவன் என்ன மாமன் பொண்ணா அத்தை பொண்ணா கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு? இவன் மூஞ்சி எவனாச்சும் பாப்பானா மாமா? அட எவனோ பாக்குறேன் பாத்து போறான். உனக்கு என்ன நீ பார்க்க பார்க்க மாட்டே? மாட்டேன். அம்மா தாயே உனக்கு கீழ இருந்து மேல வரைக்கும் ஒரு கும்பிடு. ஆட்டுக்குட்டி கொடுத்துருமா? சரி கொடுத்துடுறேன். ஆனா ஒரு கண்டிஷன். என்ன? எனக்கு ஒரு சத்தியம் பண்ணி கொடுக்கணும். என்னன்னு? குளிக்கும் போது, தூங்கும் போது, சாப்பிடும் போது அவர் என்ன பத்தி நினைக்க கூடாது. இதுதான் அவனுக்கு வேலையா? மாப்பிள குளிக்கும் போது தூங்கும் போது இவளை பத்தி நினைப்ப? நினைக்க மாட்டேன். பாப்ப? பார்க்க மாட்டேன். அப்புறம் என்ன மாப்பிள சாராயத்துக்கு ஊறுகாய் நக்கிற மாதிரி உள்ள கைய ஒரு நக்கு நக்கிட்டு சத்தியம் பண்ணி கொடுத்துட்டு வா மாப்பிள. அப்ப ஆட்டுக்குட்டி அட அதை விட்டு அதை வாங்கிட்டு வா. கை நீட்டுமா மாப்பிள. அடிங்க. அட என்ன யோசிக்கிற? குளிக்கும் போது, சாப்பிடும் போது, தூங்கும் போது சத்தியமா உன்னை நினைக்க மாட்டேன். இந்தா கொண்டா. வா மாப்பிள போலாம். மாப்ள, நீ எப்படி என்ன நினைக்காம இருக்க போறேன்னு பாத்துருவோம். ஏ மாப்பிள என்ன மாமா? கிழிஞ்சிட்டு போ. பசி தாங்க முடியல. இன்னும் நீ பல்லே விளக்கலையா? இன்னும் நான் குளிக்கவே இல்ல மாமா. கட்டு புட்டு ஒரு சம்ப தண்ணி எடுத்து குளிச்சிட்டு வாடா. ச்சே இந்த குளிக்கிறத அவன் கண்டுபிடிச்சானா அவன் குனிய வச்சே குத்தணும்யா. என்ன லேட் பண்றானுங்க? மாமா என்னடா? அவ தெரியல மாமா. எவடா? அதான் அதான் அந்த எதுடா? அதான் மாமா. பிரியா பிரியா. பிரியாவா? அண்டாவுக்குள்ளயா தெரிறா? ஆமா. எங்க நான் பாக்குறேன்? எனக்கு தெரியலையேடா. எனக்கு தெரியல. ஒரு நிமிஷம். இப்ப பாரு தெரிய மாட்டான். இப்பயும் தெரியல மாமா. ஒரு நிமிஷம் பொறுத்துக்கா. கவுத்துட்டேன். இனிமே தெரியவே மாட்டான். மாமா மாமா அங்கேயும் தெரியல மாமா. டேய் அவகிட்ட சொல்லி வை, நெஞ்சில ஏறி மிதிச்சு விடுவேன்னு. நீ நினைக்காம அவ எப்படா தெரியவா? நான் நினைக்கவே இல்லையே மாமா. ஓ மனசு நினைக்குதுடா. அவதான் சொன்னல்ல குளிக்கும் போது, சாப்பிடும் போது, தூங்கும் போது நினைக்காதேன்னு. நீ ஏன்டா நினைக்கிற? நான் எங்க மாமா நினைச்சேன்? அவளா வந்துட்டு இருக்காள. அந்த ரூமுக்குள்ள போய் ஒரு கை தண்ணி எடுத்து வச்சுட்டு வா போலாம். அவ நினைப்பு வரும்போது நான் குளிக்க மாட்டேன் சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கல. அப்ப குளிக்காம வா. அது எப்படி மாமா முடியும்? பல்லு தேய்க்காம குளிக்காம சாப்பிட முடியுமா? டேய் சிங்கம், புலி, யானை, கரடி இதெல்லாம் குளிக்குதாடா? அதெல்லாம் மிருகம் மாமா. கைய உண்ணா நம்மளும் அதான்டா. வா. அதுவும் சரிதான். மாப்ள வா. கூடாறதுக்குள்ள ஒரு கட்டு கட்டிடுவோம். உட்கார். என்னது பிச்சைக்காரனுக்கு போற மாதிரி ஒண்ணு போடுற? ஓட. எங்க வட? வை வை வை. இட்லி எங்க? எடுங்க வச்சு கட்டுறீங்களா?
மாமா ஏன்டா வாயில வைக்கும் போதே பிடிக்கிற? பூரி பூரியில இதுவும் பூரி தான்டா. ஏன் பூரிய பாருங்க. என்ன உன் பூரியில? பிரியா பிரியா பிரியாவா? பிரியாவா? என்ன தம்பி பிரியா பிரியாங்கறீங்க? டிபன் பிரியா சாப்பிடலாம், யாருமே இல்ல ஓடி ஆடி பிரியா சாப்பிடலாம், பிரியா சாப்பிடலாம்னு சொல்றான். தெய்வதா நீ போய் 2 தேசம் கொண்டு வா. என்னது தேசையா? அட இந்த கல்லுல ஊதி எடுப்பாங்களா அது என்ன? தோசை. அட ஊடுமா ஒரு எழுத்து தப்பா சொல்லி இத போய் பெருசா சொல்லிட்டு. ஏன்டா இப்படி இம்சை பண்ற? நான் என்ன பண்றது மாமா? அவ இங்க வந்துட்டாளே. எங்க வந்துட்டா? இந்த பூரியில. இந்த பூரியில வந்துட்டாளா? ஆமா. இப்ப இருக்க மாட்டா பாரு. மாமா தட்லி வந்துட்டா மாமா. தட்லி வந்துட்டாளா? மாமா பூரி எடுத்துக்கிட்டீங்க, தட்டியை தூக்கி எரிஞ்சிட்டீங்க. எனக்கு பசிக்காதா? பஸ்டா கிளம்பி சாவு. நீ ஏன் சாப்பிட போற அவளை நினைக்கிற? நான் எங்க மாமா நினைக்கிறேன்? அவன் அங்கங்க வந்து தொலை பண்ணிட்டு இருக்கா. வந்து அவளை கூட்டிட்டு போடா. மனசுல கொஞ்ச நேரம் நிம்மதியா சாப்பிட விடுங்கடா. ஆமா என்ன பட்டியா போட்டுட்டு நீங்க மட்டும் சாப்பிடலாமா? இது நியாயமா தர்மமா? நியாயம் இல்லதா, தர்மம் இல்லதா, தப்புதான். ஒரு நிமிஷம் கையெடு. நான் தெருவில் வச்சு தின்னுக்கிறேன். நீ இங்க வந்த? நான் வராம வேற யார் மாப்பிள்ள வருவா? இந்த ராத்திரி எதுக்கு வந்த? தனியா இருப்பல்ல, துணைக்கு கூட படுத்துக்கலான்னு வந்தேன். உனக்கு வெக்கமா இல்ல? ஒரு ஆம்பளை கூட வந்து படுக்கிறேன்னு சொல்றியே. இது என்ன மாப்பிள்ள கேள்வி? நான் ஆம்பளை கூட தான் படுக்க முடியும். இவ படுத்தாலும் படுப்பா. இது பாரு, நீ வெளியே போயிடு. உன்னை விட்டு நான் எங்கேயும் போக மாட்டேன். இந்த தொட்டு பேசுறவெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத. நீ மரியாதை வெளியே போயிடு. போக முடியாது. பார் எனக்கு கோவம் வந்தா என்ன பண்ணுன்னு தெரியாது. என்னையா பண்ணுவ? மாப்பிள்ள மாமா நீங்களா? நான் தான். இவ்வளவு நேரம் அவகிட்ட பேசிட்டு இருந்தேன். எவகிட்ட? அதான் அந்த பிரியா கிட்ட. ஆரம்பிச்சாண்டா. இவன் தொல்லை தாங்க முடியல. இது எப்படி இருக்கு தெரியுமா? வைத்தியர் மருந்தை கொடுத்துட்டு குறைக்க நினைக்காதங்கிற மாதிரி அவன் 3 சத்தியத்தை வாங்கிட்டு நினைக்காதேன்டா. நீ அவளையே நினைச்சிட்டு அலையிற. இதை தெரிஞ்சு அவகிட்ட என்ன மாட்டி விட்டுட்டீங்களா? அவகிட்ட சத்தியத்தை பண்ணி கொடுத்ததுல இருந்து குளிக்க முடியல, சாப்பிட முடியல, தூங்க முடியல. ஐயோ நீ தாண்டா கலியுக ஹரிச்சந்திர. மாப்பிள கவலைப்படாத, அவளை எப்படியாவது பார்த்து கொடுத்த சத்தியத்தை திருப்பி வாங்கிக்கலாம். அதென்ன கடனை திருப்பி வாங்குறதுக்கு? ஆனா பேங்க்ல லோன் மட்டும் கண்ட மாதிரி வாங்குறீங்க, சத்தியத்தை வாங்க கூடாதா? எங்க போயிடவா? கொழுவ காய்ச்சி விட்டு வாங்கி கொடுக்குறேன். வா போலாம். முத்து, இந்த புல்ல கொண்டு போய் அங்க வச்சுட்டு மாட்ட அந்த பக்கமா கட்டு. என்ன? மா மா புள்ள மூஞ்சிய பாருமா. இது குளிச்சு 3 நாள் ஆகுது, தூங்கி 3 நாள் ஆகுது, சாப்பிட்டு 3 நாள் ஆகுது. உன்னை நினைச்சு உருகி போச்சுமா. என்ன யார் அவரை நினைக்க சொன்னது? அன்னைக்கு என்னமோ பெருசா அத்தை பொண்ணா மாமா பொண்ணான்னு வீராப்பா பேசினாரு. அதெல்லாம் என்ன டம்மியா? டம்மியோ அம்மியோ ஏதோ குழந்தை புள்ள தெரியாதனமா பேசிடுச்சுமா. மன்னிச்சிட்டு அவன் செஞ்சு கொடுத்தானே சத்தியம், அதை நீ திருப்பி கொடுத்துருமா. என்னது? சத்தியத்தை திருப்பி கொடுக்கணுமா? அதெல்லாம் என்னால முடியாது. அதுக்கு வேற ஆளை பாருங்க. மா மா சாப்பிட்டு 3 நாள் ஆச்சுமா. மா மா பசிட்டு அங்க முடியல தாயி. அம்மா மா அம்மா. நீ எல்லாம் ஒரு மனுஷனா? ஒரு வாட்டி சொன்னா புரியாது? என்னடா அது? மிஞ்சினா கெஞ்சறது, கெஞ்சினா மிஞ்சறது. ஒரு பொண்ணு கிட்ட எவ்வளவு நேரம் பேசுறது? நான் பேச தயாரில்ல. வாழ போலாம். அம்மா சாப்பிட்டு 3 நாள் ஆச்சு மாமா. அது எனக்கு தெரியும். வா போலாம். குளிச்சு 3 நாள் ஆச்சு மாமா. அந்த ஒண்ண நினைச்சா தான் மறுபடியும் அவங்கிட்ட பேசணும் போல இருக்குது. 3 நாளைக்கே தாங்க முடியல. இனி 30 நாள்ல உன்னை ஊரை விட்டு அடிச்சு துரத்திடுவாங்க. மா நல்ல யோசனை பண்ணி பாரு. இப்ப நம்ம மளிகை கடையில அரிசி வாங்குறோம், நல்லா இல்லைன்னா ரிட்டர்ன் பண்றதுல. மெடிக்கல் ஷாப்ல மருந்து வாங்குறோம், பிடிக்கலன்னா ரிட்டர்ன் பண்றதுல. அது மாதிரி பெரிய மனசு பண்ணி அந்த சத்தியத்தை திருப்பி கொடுத்துருமா. சரி சரி, நீங்க இவ்வளவு சொல்றீங்க, உங்களுக்காக அந்த சத்தியத்தை திருப்பி கொடுத்து அதுக்கு பதிலா இன்னொரு சத்தியம் பண்ணி கொடுக்கணும். அடச்சே, நீ என்ன சத்தியவான் சாவித்திரியா? எதுக்கு எடுத்தாலும் சத்தியத்தை முடிச்சா தொங்கிட்டு இருக்கிற? அதென்ன சத்தியம்? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, ரொம்ப ஈஸி. நான் உன்னை காதலிக்கிறேன் அப்படின்னு சத்தியம் பண்ணி கொடுக்கணும். நான் உன்னை காதலிக்கிறேன். நீங்க இல்ல, அவரு. ஆடுறாமாப்ல. மாமா ஏற்கனவே ஒரு சத்தியத்தை பண்ணி கொடுத்து பம்பளை மாட்டிட்டு இருக்கோம். திருப்பி ஒரு சத்தியத்தை பண்ணி கொடுக்க சொல்றீங்களே. இந்த பார், ஒரு மனுஷனுக்கு குளிக்கிறது, சாப்பிடுறது, தூங்குறது, இந்த 3 தான் முக்கியம். இந்த 3மே உன் வாழ்க்கையில இல்லாம போச்சு. சத்தியம் பண்ணி கொடுத்தா என்ன? அடரா. திருப்பி மாட்டிக்கிட்டா திருப்பி அடிப்போம். மறுபடியும் மாட்டிக்கிட்டா மறுபடியும் அடிப்போம். 1000 அடிக்கலாம். நான் இருக்கும்போது உனக்கு என்ன? நீட்டுமா கைய. உன்னை சத்தியமாக சத்தியமாக காதலிக்கிறேன். காதலிக்கிறேன். சரி, நான் வரேன். உனக்கு கூச்சம் போயிரும். பிரியா மேல பிரியா காதல் வந்துரும். அட கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லு பண்ணலே. இது எது கொண்டு வந்திருக்க? அதுக்குத்தான்
இதுல பாட்டு வரும் நான் ஆக்ட் பண்ணுவேன் கூட நீ சேர்ந்து ஆக்ட் பண்ணணும் அப்புறம் பாரு காதல் புட்டிக்கிட்டு வரும் கால தூக்கு. இது பின்ன காலடா இது. பெரிய ஸ்ரீதேவி காலு அப்படியே பின்னிட்டாலும் அடுப்புல வச்சு ஒரு வாரமா வெந்த மாதிரி இருக்குது காலு. கட்டமனு காதல் பண்ண சொல்லி கொடுத்துட்டு கருத்து பிடிங்களா? நிறுத்துறா. பொம்பளைங்க சொல்லியே அவனுக்கு காதல் வரல. நீயும் நானும் சொல்லியாடா காதல் வர போகுதே. இந்த பார் கட்டபொம்மை, பிரியாவை நீ காதலிக்கிறியா? அது வந்து சொல்றானா? ஆமா பிரியாவை காதலிக்கிறேன். பைத்தியம் முத்தி போச்சு. நீ சொன்னால ஏறாது, நான் சொன்னால ஏறாது. அங்க போனாதான் வரும். ஆய கரைகள் 64 தெரிஞ்ச இடம் அது. அங்க போன மட்டும் வந்துருமாக்கும். டேய், மன்னாதி மன்னர் மா முனிவர்களுக்கும் காதல் வந்த இடமடா அது. அப்படியே வரலனா வரும் வரும் வந்து கொண்டே இருக்கும். அப்படியே வரலன்னா நேரா நடுக்கடல் இறங்கி நடந்து போயிடுறா. அங்க போல வருமா? மீன் வரு, புடிச்சு திருட்டு போ. வாடா மாமா. என்ன நீங்க உண்மை சொல்ல கூட்டி போறீங்க? இதப்பா நிறுத்தி இவனை தண்ணிக்குள்ள தள்ளி விடு. வேணாம் வேணாம் வேணாம். நேரா பாப்பா. என்ன அந்த பொண்ணு எப்படி இருப்பா? அவளை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். டேய், அந்த பொண்ணு உடம்பு ரோம், அவ ஐஸ் அமெரிக்கா, அவ இடுப்பு இத்தாலி, அவ கழுத்து கனடா. கலரு என்ன என் கலர் மாதிரி இருப்பாங்க? இந்த மாதிரி துருப்பிடி அடிச்சு கொண்டு போடுவேன். ஏங்கடா உன் கலருக்கு தான் நாங்க அவ்வளவு தூரம் நீந்தி வர்றோமா? பாரதேசி நாயே, அவ டியூப் லைட் மாதிரி இருப்பா மாப்ள. அவளை நீ பார்க்கணுமே 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 பார்க்கணுமே. என்ன உலகம்மா, குளிக்காம கொள்ளாம என்னமோ குடியே முழுகிட்ட மாதிரி உக்காந்துக்கிட்டு இருக்க? இன்னும் சமைக்கலையா? இல்ல, என் புருஷன் என்னைக்கு இந்த வீட்டுக்கு வராரோ அன்னைக்கு தான் அந்த உலகம்மா குளிப்பா சமைப்பா. எனக்கு உன் புருஷன் இந்த வீட்டுக்குள்ள வர்றதா? இந்த பாருமா, மேலையூர்ல இருந்து ஒரு ஈ எறும்பு கூட இந்த வீட்டுக்குள்ள நுழைய முடியாது. சொல்லிக்கிட்டே இரு. சமையல் ரூம்ல போய் பாரு, ஒரே ஈ எறும்புமா இருக்கு. அது நம்ம ஊர் ஈ எறும்பு, இங்கதான் இருக்கும். உலகம்மா, அடிய உலகம்மா. வணக்கம் மாமா. வணக்கம் மாமாவா? யாரு யாரு? என்னடி நீ தெரியலையா? தெரியலையே. அடி பாவி உலகம்மா, என்ன போய் தெரியலங்கிறிய? இனி தெரியலையா? சரி இப்ப கொடுறீ. அழகு அழகா? அழகு அழகு அழகம்மா அழகம்மா, என் சின்ன வயசு தோழி. என்ன தெரியலையா? தெரியலையே. ஐயம்பாளைய ஆறுமுகமாக. இப்ப புரியுதுமா. உங்க அப்பன் குத்து சண்டைக்காரன் இல்ல, அவன் செத்தது கூட என்னால வர முடியல. பாவம், தாயில்லா பொண்ணு. உன்னை சின்ன வயசுல பார்த்தது. இவ்வளவு நாள் அடி எங்கப்பா தங்கி இருந்த? எங்க சொந்தக்காரங்க வீட்டுல இருந்தேன். உலகமாவை பார்க்கணும்னு ஆசையா இருந்தது, வந்துட்டேன் மாமா. ஏண்டி இவ்வளவு நாளா என்ன மறந்துட்டு தானே இருந்த? அது எப்படி உன்ன மறப்பேன்? கரெக்டான நேரத்துக்கு வந்துட்டேன்ல. ஏண்டி உனக்கு கல்யாணம் ஆச்சாமே, உன் புருஷனே கடி. இந்த நல்ல நேரத்துல அந்த தரவை பத்தி ஏமா ஞாபகப்படுத்துற? மனுஷன் அவன் கருங்குரங்கு, குட்டி சாத்தான், எரும மாட்டு தலையன் இருக்கிறான், அறிவேட்ட முண்டான், கிழட்டு பிசாசே. எங்களை பிரச்சனை உருப்பிடுவியா? அழகம்மா, உலகமா புருஷன் இங்க இருந்தா அவங்க அப்படித்தானே திட்டி இருப்பாரு. திட்டுவான் திட்டுவான், கொலையே நடக்கும். என்னப்பா இது, வந்தவளை விட்டுட்டு ஏதேதோ பேசிக்கிட்டு. அப்பாப்பா ஒரு அப்பாதாம்மா. அப்பா, அழகம்மாவுக்கு நம்மளை விட்டா வேற யாருப்பா இருக்காங்க? அதானே. இனிமே எனக்கு துணையா இங்க இருக்கட்டும்பா. இருக்கட்டுமே. சின்ன வயசுல இருந்து 2 பேரும் ஒன்னாவே வளர்ந்தீங்க, ஒரே இலையில சாப்பிட்டீங்க, ஒரே பாயில படுத்தீங்க. இப்போ அதுதானே வந்திருக்கேன். படுங்க, நானா வேண்டாங்கிறேன். நல்லாவே படுங்க. உனக்கு அவ துணை, அவளுக்கு நீ துணை. ஏய்,
சிரிப்பு குடுறி. சிரிப்பு குடுடியா? வந்த உடனே அவ இவ்வளவு சிரிப்பு கேட்டா, இப்ப இவ சிரிப்ப கேக்குறா. ஒருவேளை சின்ன வயசுல 2 பேரும் சிரிச்சு விளையாடி இருப்பாங்க போல் இருக்கு. விளையாடி இருந்தா சிரிப்பை கொடுத்துதானே ஆகணும். அண்ணே, நாட்டு சரக்குன்னா நாட்டு சரக்கு தான். சரக்கு ரொம்ப நல்லா இருக்குன்னு. ஆமாடா, ஓசியில குடிச்சா எல்லாம் நல்லா தான் இருக்கும். என்னங்க ரொம்ப போர் அடிக்குது. உங்களுக்கு பாட தெரியுமா? பாட தெரியும் மாவா. உனக்கு பிடிச்ச பாட்ட பாடவா இல்ல எனக்கு பிடிச்ச பாட்ட பாட? உங்களுக்கு பிடிச்ச பாட்ட பாடுங்க. எஸ்பி மாதிரி பாடுறேன் பாரு. உலகம்மா, உங்க அப்பா வேற வந்துட்டான. உலகம்மா, வா வா வா, யாரு வந்திருக்காருன்னு பாரு. ஹை அண்ணே, எப்படிண்ணே இருக்க? நல்லா இருக்குமா? நீ எப்படி இருக்க? ஏதோ இருக்க. வருத்தப்படாதம்மா, எல்லா விவரத்தையும் அப்பா சொன்னாரு. எனக்கு என்னமோ அப்பா சொல்றதுதான் சரின்னு எனக்கு படுது. அவ கிடக்குறாடா. டேய் மலைச்சாமி, துபாய் எப்படிதான் இருக்கு? இருந்த இடத்துல தான்ப்பா இருக்கு. நான் அது உன் கூடவே இங்க நடந்து வந்துருச்சோன்னு பார்த்தேன். எனக்கு ஒரு டம்ளர் தண்ணி கொடுமா. இதோ நானே கொண்டு வந்துட்டேன். இந்தாங்க தண்ணி குடிங்க. கட்டுமஸ்தா இருக்கிற அந்த கன்னி பொண்ணு யாருப்பா? கட்டையில போனானே குத்து சண்டைக்காரன், என் பால்ய சிநேகிதன் ஐயம்பாளையம் ஆறுமுகம் பொண்ணுடா. உன் தங்கச்சிக்கு நெருக்கமான தோழி. நெருக்கம்னா அப்படி இப்படி இல்ல, புருஷன் பொண்டாட்டி மாதிரி அவ்வளவு நெருக்கம். ஏய், கண்ணுக்கு அழகா இருக்கிற இந்த கட்டளை யாரடி? எங்க அண்ணன்டி. அப்படின்னா என் புள்ளம்மா. துபாயில எண்ணெய் கிணத்துல தூர் வாரிக்கிட்டு இருந்தான். இப்ப ஊரோட வந்து சேர்ந்துட்டான். என்ன கிணறுல வேலை பார்த்தவரா? அதான் முகம் வலியுது. ஏய், அழகம்மா இப்படி சொல்றாளேன்னு பார்க்காத. அவ உடம்பு கருப்பா இருந்தாலும் மனசு வெள்ளடா. சரி சரி, அசனூர்ல இருந்து அசதியா வந்திருக்காரு. இன்னைக்கு எங்க ஏழை சமைச்சு அவரை அசத்தி போடுறேன். ஏய், சிரிப்பு போடுறீ. உங்க அப்பா ஒரு மடைய போங்க. என்னங்க, இன்னும் எத்தனை நாளைக்கு தான் இப்படியே வாழறது? எங்க அப்பாவுக்கு தெரிஞ்சு போயிடுமோன்னு பயமா இருக்குங்க. உங்க அப்பா நினைச்சா உனக்கு பயமா இருக்கு, உங்க அண்ணனை நினைச்சா எனக்கு பயமா இருக்கு. என் பின்னாடியே சுத்துறான். ஒண்ணு செய்வோமா? என்ன? உண்மையை சொல்லிட்டா என்ன? எது உண்மையை சொல்லவா? இது மட்டும் உங்க அப்பனுக்கும் உங்க அண்ணனுக்கும் தெரிஞ்சது, என்ன தோலை உரிச்சு துபாயில போய் வித்துருவாங்க. பின்ன என்னதான் வழி? நான் யாருன்னு தெரியறதுக்குள்ள உன்னை தாயாக்கிட்டா உங்க அப்பா என் பின்னாடி நாயா அலைவான். நல்ல ஐடியா. சிரிப்பு கொடுங்க. கொடுக்க மாட்டேன். ஏன்? மொத்தமா சிரிக்க போறேன். அடே, நம்ம திட்டப்படி திருட்டு தாலி கட்டுறதுக்கு முகூர்த்த நேரம் நெருங்கிடுச்சு. அது முடியறதுக்குள்ள அவ கழுத்துல 3 முடிச்ச போட்டு கழுத்து பாருங்க. தடவி தேடி கண்டுபிடிச்சு கட்டுறா. என்ன கட்டி மேளா? உன் கழுத்துல பாரு. இது என்ன தாலி? எத்தனை நாளும் நான் கெஞ்சினேன், நீ மாட்டேன்னு. அதனாலதான் நான் திருட்டு தாலி கட்டினேன். தாலி கட்டினா போதுமா? உன் கூட வாழ முடியாது. வாழ முடியாத? எங்க நான் சின்ன தாலி நீ கட்டி கொடு பார்க்கலாம். என்னம்மா யோசிக்கிற? எனக்கு தெரியும்மா, உன்னால கழட்ட முடியாது. ஏன்னா ஒரு தமிழ் பொண்ணோட கழுத்துல ஒரு ஆம்பளை தாலி கட்டினா அவன் உயிரோடு இருக்கிற வரைக்கும் அது அவளால கழட்ட முடியாதும்மா. ஒரு பொண்ணு கழுத்துல ஒரு ஆம்பளை தாலி கட்டினா தாலியை கழட்டி கொடுக்க முடியாது. ஒரு ஆம்பளை கழுத்துல ஒரு ஆம்பளை கட்டினா என்ன சொல்ற நீ? என்ன சொல்றது? கூமுட்டைங்களா? அடப்பாவி, நீயா? யார் பாய்வன்? நான் சொல்றேன், இவர்தான் என் புருஷன். நீங்க திட்டம் போட்ட மாதிரி இவரும் திட்டம் போட்டாரு. பொம்பளை விஷயத்துல என் கூடவே இருந்தாரு. இந்த அடுப்பு தலைய நம்மளையே ஏமாத்திட்டான்டா. இவனை சும்மா விடக்கூடாதுப்பா. என்னம்மா இது வாந்தி? கன்னி பொண்ணு வாந்தி எடுத்தா சும்மா, கல்யாணம் ஆன பொண்ணு வாந்தி எடுத்தா அம்மா. மாமா, அப்ப நான் வர்றேன். மாமா, இன்னொரு விஷயம். குழந்தைக்கு அமுல் டப்பா வாங்கி கொடுக்கறான். அப்பா வாங்கி கொடுக்க முடியுமா? அப்பா, எனக்கு பிறக்க போற குழந்தைக்கு
இனிமே அப்பான்னு யாரப்பா சொல்றது? மாமா நான் வர்றேன். மாப்பிள்ள ஏதோ ஊருக்கு பயந்துகிட்டு தான் உங்களை ஒதுக்கி வச்ச மாப்பிள்ள. மன்னிச்சிருங்க மச்சான், என் தங்கச்சி ஏத்துங்க. என் மகளை ஏத்துக்குங்க. சரி சரி ஏத்துக்கிட்டேன், நீங்க போங்க. நான் கொஞ்சம் சிரிக்க போறேனே. இவ்வளவு நாளா இருந்து இன்னுமா சிரிச்சுக்காம இருக்கீங்க? நல்லா வாய் விட்டு சிரிங்கோ. ஏய் சிரிப்பு குடுறி, ஏய் சிரிப்பு குடுறீன்னா